உலகம் ஓடிக்கொண்டிருந்தது. பிரம்மா படைத்தார், விஷ்ணு காத்தார். ஆனால் ஏதோ ஒன்று குறையத் தொடங்கியது. உயிர்கள் இருந்தது, ஆனால் அவற்றுக்குள்ளே உணர்வு இல்லை. அந்த நிசப்தத்திலிருந்து ஒரு வெப்பம் கிளம்பியது. அது ஒளியாக மாறி ஒரு பெண் வடிவமாக வெளிப்பட்டது. அவள்தான் சக்தி. அவள் வந்த பிறகுதான் உலகம் முழுமையடைந்தது. ஆனால் காலம் செல்லச் செல்ல ஒரு நோய் பரவியது. அதுதான் அகந்தை. எல்லாவற்றையும் நானே செய்கிறேன் என்று தேவர்கள் நினைத்தார்கள். யாகங்கள் நடந்தன, பூஜைகள் நடந்தன. ஆனால் எல்லாவற்றிற்கும் மூலமான சிவன் அங்கே மறக்கப்பட்டார். தர்மம் வெறும் சடங்காக மாறியது. சக்தி இதை பார்த்தாள். மேலிருந்து சொல்லி இவர்களை திருத்த முடியாது. இவர்களுக்கு மத்தியிலேயே ஒருத்தியாக பிறந்துதான் பாடம் புகட்ட வேண்டும் என்று முடிவெடுத்தாள். அவள் மனித உருவம் எடுக்க துணிந்தாள். அப்போதுதான் அந்த அதிசயம் நடந்தது. தக்ஷனின் அரண்மனையில் அன்று ஒரு விசித்திரமான மௌனம் நிலவியது. யாகசாலையில் கொழுந்துவிட்டு எரிந்த நெருப்பு ஒரு எஜமானியை பார்த்த பணியாள் போல சட்டென்று அடங்கி எரிந்தது. வீசிக்கொண்டிருந்த காற்று மூச்சடக்கி நின்றது. பிரபஞ்சமே ஒரு நிமிடம் தன் இயக்கத்தை நிறுத்திவிட்டு அந்த பிறப்பிற்காக காத்திருந்தது. அந்த அந்தப்புறத்திலிருந்து ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்டது. ஆனால் அந்த சத்தம் வழக்கமான குழந்தைகளைப் போல இல்லை. அதில் ஒரு ஆழமான அமைதி கலந்திருந்தது. தக்ஷன் ஓடி வந்து குழந்தையை பார்த்தார். தன் வம்சம் தழைக்க, தன் கௌரவம் நிலைக்க ஒரு வாரிசு பிறந்துவிட்டது என்ற கர்வத்தில் அவர் சிரித்தார். இவளுக்கு சதி என்று பெயரிடுவோம் என்று அவர் அறிவித்தபோது மேகங்களுக்கு பின்னால் மறைந்திருந்த சந்திரன் முழுமையாக வெளிப்பட்டு ஒளியை தந்தது. தக்ஷன் அதை தன் அதிகாரத்திற்கு கிடைத்த மரியாதையாக நினைத்தார். ஆனால் அங்கே யாருக்குமே தெரியவில்லை, அந்த தொட்டிலில் ஆடுவது வெறும் குழந்தை அல்ல, சிவனோடு சேரப்போகும் மகாசக்தி என்று. சதி தன் பிஞ்சு விரல்களால் கைலாயமிருக்கும் திசையை நோக்கி சைகை செய்வது போல அசைந்தாள். அந்த அமைதியான அழுகுரைக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தின் விதை ஒளிந்திருந்தது. சதி வளர வளர அவளுக்குள் ஒரு வித்தியாசம் தெரிந்தது. மற்ற குழந்தைகள் பொம்மைகளோடும் தோழிகளோடும் விளையாடிய போது சதி மட்டும் அரண்மனை மாடத்தில் அமர்ந்து அடிவானத்தை பார்த்து கொண்டிருப்பாள். தக்ஷன் அவளுக்கு பிடித்த அத்தனை செல்வங்களையும் குவித்தார். ஆனால் அவள் எதையுமே விரும்பி தொடவில்லை. அரண்மனையில் தினமும் யாகங்கள் நடக்கும், வேத மந்திரங்கள் காற்றில் அதிரும். அந்த சத்தம் கேட்கும்போதெல்லாம் சதியின் முகம் வாடிவிடும். அந்த மந்திரங்களுக்கு நடுவே ஏதோ ஒரு பெரிய வெற்றிடம் இருப்பதை அவள் பிஞ்சு மனசு உணர்ந்தது. எல்லாரையும் அழைக்கிறீர்களே, ஏன் ஒருவரை மட்டும் அழைக்கவில்லை என்று அவள் கேட்கத் தொடங்கினாள். ஒரு நாள் ஞானம் மிகுந்த ஒரு முனிவர் தக்ஷனின் இல்லத்திற்கு வந்தார். யாகம் முடிந்ததும் அவர் அமைதியாக சொன்னார், தக்ஷா, எல்லாம் மிகச் சரியாக இருக்கிறது, ஆனால் ஒருத்தர் இங்கே இல்லையே. அந்த ஒரு வார்த்தை சதியை உலுக்கியது. அவள் ஓடிச் சென்று முனிவரிடம் கேட்டாள், யார் அவர்? அவர் பெயர் என்ன? அவர் எங்கே இருக்கிறார்? அந்த முனிவர் பதில் சொல்லாமல் அங்கிருந்து மர்மமான புன்னகையோடு நகர்ந்தார். அன்று முதல் சதியின் தேடல் தொடங்கியது. பெயர் தெரியாமல், உருவம் தெரியாமல், எங்கோ ஒரு தூரத்தில் ஒருவன் இருக்கிறான் என்பதை அவள் இதயம் அடித்து சொன்னது. யாரோ ஒருவர் இல்லை என்கிற எண்ணம் சதியின் மனதுக்குள் ஒரு பெரிய காதலாக மாறத் தொடங்கியது. தான் யாரை தேடுகிறோம் என்று தெரியாமலேயே அவள் தன் ஆத்மாவால் சிவனை தேட ஆரம்பித்தாள். சதியின் தேடல் ஒரு பிடிவாதமாக மாறியிருந்தது. அரண்மனையின் ஆடம்பரங்கள் அவளுக்கு சுமையாக தெரிந்தன. ஒரு நாள் தக்ஷன் ஒரு மிகப்பெரிய யாகத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார். 33 கோடி தேவர்களும் முனிவர்களும் அங்கே கூடியிருந்தனர். எங்கும் அதிகாரமும் கர்வமும் நிறைந்த மந்திரங்கள் ஒலித்தன. சதி கூட்டத்தின் நடுவே நின்றிருந்தாள். திடீரென்று கூட்டத்தில் ஒரு சலனம் ஏற்பட்டது. அரண்மனை வாயிலில் ஒரு உருவம் தெரிந்தது. அங்கே பட்டுத்துணிகள் இல்லை, தங்க ஆபரணங்கள் இல்லை. உடல் முழுக்க சாம்பல் பூசி சடைமுடியில் கங்கை அமர்ந்து ஆட, கழுத்தில் நாகத்தோடு ஒருவன் நின்றான். அவர்தான் சிவன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள்.